ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா பேல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கேரக்டரை காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி மக்கள் எல்லாருமே கொடூரமாக கொலை பண்ணிட்டு அதை பார்த்து ரசிக்கிறவன். ஸோ ஒரு மிஷனை முடிக்க போகும்போது அந்த இடத்துல இருந்த இவனோட நாட்டு மக்களையே இவன் கொடூரமாக கொலை பண்ணியிருப்பான். ஸோ அந்த கொலையை அவன் தானே பண்ணுது, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம ஜின் கிட்ட கேட்டிருந்தாலும் அவர் வந்து அதை நான் பார்க்கல அப்படின்ற மாதிரி போய் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க, இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ற ரூம்ல இருப்பாங்க. சோ இந்த ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஜின் பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு அவனோட ஹெட்டை மீட் பண்றான். அவன் வேற யாரும் கிடையாது, அந்த பாபிலோன் டீமோட ஹெட் இருக்கான்ல, ஆக்சுவலா இவன் தான் இந்த மிலிட்ரி ஆளுங்களுக்கும் ஒரு ஹெட், கிட்டத்தட்ட சீஃப் மாதிரி இருந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சோ அவர் வந்து இப்போ நம்ம ஜின் கிட்ட பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்டா நம்ம டீம் ஆள் தான்டா பேல், அவனை மாட்டி விட்டுறதுக்காக நீ என்னடா இந்த அளவுக்கு இறங்கியிருக்க? அங்க இறந்து கிடந்த மக்களோட உடம்புல இருந்த அந்த புல்லட்ஸையும் அவனோட கன்ல இருந்த புல்லட்ஸையும் சேர்த்து வச்சு பார்த்திருக்க, விட்டா நீயே நம்ம ஆளுக்கு எதிராக ஆதாரத்தெல்லாம் கிரியேட் பண்ணி போய் கொடுத்துருவ போல கோர்ட்ல. நீங்க பாருங்க சீஃப், நான் இன்னைக்கு அவனை மாட்டி விட்டுறதா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஆதாரம் கேட்டாங்கல்ல, அப்பவே நான் சொல்லியிருப்பேன் அவன் தான் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நான் அவனை மாட்டி விட்டா அது நம்மளோட டீமுக்கு தான் கேவலம், அதனால தான் நான் அதை பண்ணாம வந்துட்டேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி அவன் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அவனை கூட்டு போயிட்டு நானே ஜெயில ஒப்படைச்சிருவேன். ஹே ஜின், உனக்கு ஏன் நான் சொல்றது புரிய மாட்டேங்குது? நீயும் பேலும் ஒரே மாதிரி ஆளுங்கடா, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாறிடா. எனக்கு உங்களை நம்பி நான் எந்த மிஷனை கொடுத்தாலும் அதை கச்சிதமா முடிச்சுட்டு வருவீங்க. ஆனா என்ன, பேல் கிட்ட இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமும் இருக்குது, போற இடத்துல இருக்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டு வந்துருவான். நான் முடிஞ்ச அளவுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க அவனை எப்படியோ கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. இதுக்கப்புறம் என்னோட மிஷன்ல அவனை சேர்க்காதீங்க, அப்படி சேர்த்துட்டீங்கன்னா நான் இந்த வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தோட அங்கிருந்து போயிடுறான். ஸோ இப்போ அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிஷனுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்து ஃபிளைட்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஜின் வந்து ரொம்பவே கோவமா உட்காந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம லியும் இவங்க கூடவே போயிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அவன் தொணத்தொன்னு பேசிட்டே இருக்கும்போது நம்ம பசீனுக்கு வந்து அது கொஞ்சம் கடுப்பா இருக்குது. டேய் ஏன்டா அப்படி பேசிட்டே வர, கொஞ்ச நேரம் வாயை மூட்டு வர முடியாது அவனால அப்படின்ற மாதிரி மிரட்டும் போது, நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன வர வர எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டா, டே போட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம லீக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துக்கு ரெண்டு ட்வின்ஸ் வராங்க. இவங்களும் நம்ம லீயோட ஆளுங்க தான் போல. இப்படி நம்ம பசீனை எதிர்த்து இவங்க மூணு பேர் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஜின் என்ன சொல்றானா, டே பசீன் வேணா உட்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பான். அப்போ அந்த நேரத்தில் ஏன்டா கேப்டன் சொன்னா கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்கும்போது எல்லாருமே அமைதியாக உட்காந்துடுறாங்க. ஸோ யார் அது சொன்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது பேலு. என்னடா இது, இப்போதான் நம்ம ஜின் சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனோட ஹெட் கிட்ட இதுக்கப்புறம் எந்த மிஷன் நான் பண்ண போறதா இருந்தாலும் என்னோட டீம்ல வந்து பேலை சேர்க்காதீங்க அப்படின்னு சொன்னா, ஆனா இப்போ இவங்க கூடவே வந்துட்டு இருக்கான், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மிஷனுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம ஜின் பார்த்தீங்கன்னா அவனோட ஹெட் கிட்ட பயங்கரமா கத்திருப்பான். நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னேன்ல, அப்படி இருந்தும் எதுக்காக இப்போ என்னோட மிஷன்ல அவனை சேர்த்திருக்கீங்க, அப்படின்னா நீங்க எனக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்கு என்ன அர்த்தம், அதை மீறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு ஜின், நான் இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணியிருக்க கூடாது தான், ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. மேல் இடத்துல இருந்து பயங்கரமா எனக்கு ப்ரெஷர் போட்டே இருந்தாங்க. ஏன்னா இப்போ நீங்க போக போற மிஷன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும், அதுல பேலையும் கண்டிப்பா நீங்க சேர்த்தே ஆகணும்னு சொல்லி எனக்கு கட்டாயப்படுத்தினாங்க. அதனால தான் நான் அவனை சேர்க்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா கண்டிப்பா நான் இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், இந்த ஒரே ஒரு மிஷனுக்கு மட்டும்தான் அவன் உங்க கூட வருவான், இதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் வரமாட்டான். தயவு செஞ்சு இந்த ஒரு மிஷன்ல மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு போட்டோவை காட்டுறாரு. இப்போ நீங்க மிஷனுக்கு போற இடத்துல யாரை கொலை பண்ணாலும் சரி, இவன் ஒருத்தனை மட்டும் உயிரோட கொண்டு வந்துருங்க, ஏன்னா இவன் நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம ஜின்னும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புல கிளம்பிட்டு இருப்பான். ஸோ எல்லாருமே ஃபிளைட் ஏற போறதுக்கு முன்னாடி நம்ம ஜின் பாத்தீங்கன்னா பேலை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பான். டே இங்க பாரு, இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி கிறுக்குத்தனமா மறுபடியும் பண்ணின்னு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே நம்ம ஜின்னை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அங்கிருந்து போறான். டேய் எங்க போறா, நான் கேப்டன், நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் மூட்டு கேட்டுட்டு அப்புறம் எங்க வேணா போ அப்படின்ற மாதிரி அவன் கோவமா பேசும்போது பேலும் அப்படியே ஒரு மாதிரி கடுப்புல கேட்டுட்டு இருக்கான். இங்க பாருடா, இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் சைக்கோத்தனமா யாரோ ஒருத்தங்களை கொலை பண்ணன்னு வச்சுக்கோயேன், முன்ன உனக்கு போய் சாட்சி சொன்ன பாரு, அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், நானே ஒரு ஆதாரமா மேல் இடத்துல போய் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் அவனால வேலையும் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பான். ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ அவங்க மிஷின் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்து அந்த இடத்துல இருக்க நிறைய திருடங்க கொலகாரங்க இவங்க எல்லாருமே கொன்னுட்டு முக்கியமா ஒருத்தனை உயிரோட பிடிக்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கிறத நம்ம பேலும் அவனோட ஆட்களும் பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்கள ஷூட் பண்ணி கொலை பண்ணாம அவங்க கிட்ட ஒரு கத்தியை தூக்கி போடுறான். முடிஞ்சா அந்த கத்தியை எடுத்துட்டு வந்து என்கிட்ட சண்டை போட்டு என்ன சாகடிச்சிட்டிங்கன்னு தப்பிச்சுப்போ, இல்ல சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அவனை கொலை பண்ணிடுவேன் கண்ணை வச்சு, எப்படி வசதி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுல இருந்து ஒருத்தன் தைரியமா அந்த கத்தியை கையில எடுத்து நம்ம பேலை வந்து குத்தி கொள்ளலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். பட் அவனால முடியல. நம்ம பேல் தான் அவனோட வயித்தை கிழிச்சு சாகடிக்கிறான். நம்ம பேலை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு சைக்கோ தாட் இருக்குன்னா, ஒருத்தங்களையும் கொல்லும் போதும் ஒரு டிஃப்ரெண்டான வேலை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள தோணுது. அதனால தான் எல்லாரையுமே ஒரு டிஃப்ரெண்டான முறையிலேயே கொண்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி அதுல ஒருத்தனை கொண்டுட்டு இன்னொருத்தனையும் அதே கத்தியை வச்சு சாகடிக்கிறான். இப்போ இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னையும் பசீனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்ட மிஷனை தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரே ஒருத்தனை பிடிச்சிட்டு வாங்க உயிரோட அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவனை தான் இப்போ துரத்தி போய் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இவனுங்க ஒரு பக்கம் மிஷனை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பேலுக்கு வந்துட்டு இன்னும் 2-3 பொண்ணுங்க இந்த இடத்துல அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது தெரிய வருது. ஸோ இவங்களையும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணுமே, ஒரு டிஃப்ரெண்டான முறையில் சாகடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடைச்சு வச்சிருக்க அந்த இடத்துக்குள்ள ஒரு கிரைனேட் தூக்கி போட்டான். அவ்வளவுதான், டப்புன்னு
டப்புன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. 3 பேரும் உள்ளேயே செத்து போயிட்டாங்க. அப்படி அவங்க இறந்து போய் கிடக்கிறத பார்த்துட்டு அப்படியே சைக்கோ மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா நம்ம ஜின்னு மிஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரான். வந்து என்ன இந்த இடத்துல சத்தம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உள்ள எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணுங்க எல்லாருமே இறந்து கிடக்கிறத பார்த்து அப்படியே அவனுக்கு தலையே சுத்திருச்சு. உடனே நம்ம பேல் மேல பயங்கர கோவம் வந்துருது. கண்ணை காட்டிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஜின்னையும் பசீனையும் தவிர மத்த எல்லாருமே பேலோட ஆட்கள் தான். அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோவை எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ இப்ப பண்ணிட்ட. இதுக்கப்புறமும் நம்ம டீமை பத்தி அசிங்கமா நினைச்சாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. உன்னை பத்தி நான் மேல இடத்துல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். சோ யாரை உயிரோட பிடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாங்களோ அவனை உயிரோட பிடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவனுக்கு சொந்தமான இந்த இடம் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இவங்க டிஸ்ட்ராய் பண்ணணும். அதுக்காக எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா பாம் வைக்கிறாங்க. அப்படி பாம் வச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இன்னொருத்தி உயிரோட இருக்கிற விஷயம் நம்ம ஜின்னுக்கு தெரிய வருது. அவ வேற யாரும் கிடையாது நம்ம ரோஸ் தான். சோ இந்த இடத்துல தான் நம்ம ஜின்னு ஃபர்ஸ்ட் டைம் ரோஸை பார்த்திருக்கான். அவளோட அந்த நிலைமையை பார்த்தாலே நம்ம ஜின்னுக்கு நல்லா தெரியுது. அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இந்த இடத்துல வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு நான் அவனை கொலை பண்றதுக்காகலாம் வரல. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டினா நான் சொல்றதை அப்படியே பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்தை சுத்தி பாம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்ச கையோட எல்லாருமே அங்கிருந்து போறாங்க. பட் நம்ம ஜின் மட்டும் இன்னும் போகல. நம்ம பேலும் அவனோட ஆட்களும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம ஜின் பாத்தீங்கன்னா வேக வேகமா பாம்பு வச்சிருக்க இந்த கட்டடத்துக்குள்ளேயே வரான். எதுக்குடா வரான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பேலையும் அவனோட ஆட்களையும் இங்கிருந்து அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸை காப்பாத்தி கூட்டிட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். சோ உள்ள வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு வெளியில நம்ம பேல் இருக்கான். என்ன கேப்டன் இப்படி பண்றீங்க? இங்க ஒரு பொண்ணு உயிரோட இருக்க விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா அப்படியே முடிச்சு கட்டியிருப்பான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி வரான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஜின்னுக்கு என்ன பண்றதுனே தெரியல. நம்ம பேல் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சோ 2 பேருக்கு நடுவுலயும் இங்க பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை சுத்தி பாம்பு வேற இருக்கு. அது வெடிக்கிறதுக்குள்ள இவங்க இந்த சண்டையை முடிச்சுட்டு வெளியே போய் ஆகணும். இல்லைன்னா 2 பேருமே இறந்து போயிருவாங்க. இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஜின்னை வந்துட்டு பேல் பயங்கரமா அடிச்சிடறான். நம்ம ஜின்னாலையும் சுத்தமா முடியவே இல்லை. 2 பேரும் கத்தி வச்சுட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம பேல் வந்து ஜின்னை குத்தி கொள்ளலாம்னு சொல்லி வரான். அந்த நேரத்துல அவனோட கண்ணுலயே யாரோ ஒருத்தங்க ஷூட் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது நம்ம ரோஸ் தான். நம்ம ஜின்னோட பிஸ்டலை யூஸ் பண்ணி தான் அவனை ஷூட் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் அவனும் கண்ணை பிடிச்சிட்டு கீழே விழும்போது நம்ம ஜின் இதுதான் கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க அந்த கத்தியை எடுத்து அவனை பயங்கரமா குத்துறான். நெஞ்சிலேயே அப்படியே மாங்குன்னு குத்துறான். சாக போற நேரத்துல பேல் என்ன சொல்றானா இங்க பாரு என்னை இப்பவே சாகடிச்சுட்டு போயிரு, இல்லைன்னா உன்னை மட்டும் இல்ல உன் குடும்பத்துல இருக்க எல்லாரையுமே நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தோட பேசியிருப்பான். அதை கேட்டு நம்ம ஜின் வந்து இன்னும் 4-5 குத்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் வேற பாம்பு வெடிக்க போது வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான். அதை கேட்டுட்டு நம்ம ஜின்னும் ரோஸை கூட்டிட்டு வெளியே போயிடுவான். இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் அப்படியே இந்த இடமும் வெடிச்சு செதறுது. அப்புறம் ரிட்டர்ன் மறுபடியும் நம்ம ஜின் அவனோட குவார்டர்ஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல நம்ம பேல் வந்து எப்படி இறந்து போனான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான வாக்குமூலத்தை கொடுக்குறான். அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாம்பு எல்லாத்தையுமே வச்சதுக்கு அப்புறம் அவங்க டீம்ல இருக்க எல்லாருமே போயிட்டாங்க. இப்போ இவனும் பேலும் கடைசியா அந்த பில்டிங் விட்டு வெளியே வரும்போது எதிரிகள்லாம் வந்துட்டாங்க. அவங்களை அடிக்க ட்ரை பண்ணும்போது பாம்பு வெடிச்சிருச்சு. நம்ம ஜின் வெளியே வந்துட்டான் கரெக்டான நேரத்துல. ஆனா நம்ம பேல் வந்து உள்ளே இருந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக்கான சாட்சியை கொடுக்குறான். அப்புறம் இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் அவனோட ஹெட் கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்க போறது இல்ல, ஏன்னா நான் ரொம்ப நாள் வேலை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் இந்த மாதிரி தான் இந்த ராணுவத்துல இருந்து வெளியே போயிருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹெட் யாரோ ஒருத்தனுக்கு கால் பண்ணிட்டு இந்த ஜின்னு திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு போறான், பார்க்க ஏதோ கொஞ்சம் சந்தேகமா இருக்குது, அவன் மேல எதுக்கும் ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜின்னை வந்து வேவ் பார்க்க சொல்றான். இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம பேல் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்ம லீ இருக்கான்ல அவன் வந்துட்டு பேலோட திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருப்பான். ஐயோ பேல் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் நீ சாவன்னு நினைச்சேன், ஆனா இப்படி என்ன தன்னந்தனியா தவிக்கி விட்டு நீ பாட்டு முன்னாடி போயிட்டியே, இது என்ன நியாயம்? சரி கவலைப்படாத, நானும் கொஞ்ச நாள்ல உன் கூட வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி அவன் அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வாட்ச் இருக்கு, அதுவும் கோல்டன் வாட்ச் மாதிரி இருக்கு. ஐயோ பேல் ரொம்ப தேங்க்யூ, நீ செத்து போய் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்த ஒரு வாட்ச் எடுத்து வச்சுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டீம்ல இருக்க எல்லா ஆட்களுமே போயிட்டு நம்ம பேலோட திங்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சு அவனோட ஆத்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னு அவனோட வீட்டுக்கு போலான்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். அந்த நேரத்துல ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல இவனுக்கு வாய் பேச முடியாத ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பான், நம்ம ஜியானை காப்பாத்துறதுக்கு கூட போக சொல்லியிருப்பான்ல, அவன் நம்ம ஜின்னை மீட் பண்றதுக்காக பஸ் ஸ்டாப்புக்கு வந்திருப்பான். ஆனா நம்ம ஜின் வந்து அவனை பார்க்க விரும்பல, இல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சைக்கிளே காட்டுவான். ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவனோட ஹெட் வந்து இவனை கண்காணிக்கிறதுக்காக அந்த இடத்துல நிறைய பேர் அமைச்சிருக்காங்க. இவனை சுத்தி எப்பயுமே நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹெட்டோட ஆளுங்க. அதனால தான் அந்த வாய் பேச முடியாதவனை இவனும் மீட் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த வாய் பேச முடியாதவன் ஒரு கார் கீயை மட்டும் நம்ம ஜின்னுக்கு கொடுப்பான். அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஜின்னும் அங்கிருந்து போலான்னு சொல்லி பார்க்கும்போது அவனுக்கு கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்றான், இந்த மாதிரி என்ன நிறைய பேர் கண்காணிச்சிட்டு இருக்காங்க, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு நான் அவனை வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கார் எடுத்துட்டு எங்க போறான்னு பாத்தீங்கன்னா இவன் அண்ணனோட வீட்டுக்கு. சோ இந்த மாதிரி தான் பல வருஷம் கழிச்சு நம்ம ஜின் மறுபடியும் அவன் அண்ணனோட வீட்டுக்கு போயிருப்பான். இப்போ அடுத்த சீன்ல அந்த வாய் பேச முடியாதவன் இருக்கான்ல அவனோட கடைக்கு முன்னாடி ஒரு பார்சல் வந்து கொடுக்குறாங்க. அந்த பார்சலை அவன் ஓபன் பண்ணி பார்க்க அதுல ஒரு பொண்ணு இருக்கா. அது வேற யாரும் கிடையாது நம்ம ரோஸ் தான். அவளோட கையில ஒரு பட்டன் போன் இருக்கு, அதுல ஏதோ ஒன்று டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேற யாரோட மொபைலும் கிடையாது, நம்ம ஜின்னோட தான். வர வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நீ இவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் ரோஸ் இங்க அனுப்பி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின் கொஞ்ச நாளைக்கு அவன் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஃபேமிலியா போட்டோஸ் எல்லாம் கூட எடுத்திருப்பாங்க. சோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. எப்படியோப்பா நான் சாகிறதுக்கு முன்னாடியே உன்னை பார்க்காமயே
செத்து போயிருவேணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீ கரெக்டா வந்துட்ட. அம்மா இந்த மாதிரிலாம் நெகட்டிவா பேசாதீங்கம்மா, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, நீங்க நல்லா இருப்பீங்க 100 வயசு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கொஞ்சம் நல்ல விதமா பேசிட்டு இருப்பான். ஸோ இப்போ அடுத்த சீன்ல அந்த வாய் பேச முடியாதவனை காட்டுறாங்க. இவனோட கடைக்கு முன்னாடி ஏதோ ஒரு பார்சலை வந்து கொடுக்குறாங்க. அதை அவன் கடைக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க அதுல நிறைய கன்னோட பொருட்கள்லாம் இருக்கு. அப்ப அந்த குப்பை எல்லாத்தையுமே அவன் அப்படியே தூக்கி போடும்போது நம்ம ரோஸுக்கு செம்ம காண்டாயிருது. ஏன்னா அவ தான் இந்த இடத்த நல்லா கிளீனா கூட்டி வச்சிருந்தா போல. இந்த மாதிரி அந்த வாய் பேச முடியாதவன் கன்னை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க இவன் கடைக்கு முன்னாடி வந்து நிக்கிறதா அவன் கேமராவில் பார்க்கறான். அதுக்கப்புறம் அப்படியே கன்னை எடுத்துட்டு அப்படியே முன்னாடி போறான். அப்படியே அந்த ஷட்டருக்கு பக்கத்துல போய் பார்க்கும்போது அது ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. உடனே அவனுக்கு தெரிஞ்சிருது யாரோ ஒருத்தங்க உள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பின்னாடி பக்கமா திரும்பி பார்க்க அந்த இடத்துல நம்ம ஜின் தான் இருக்கான். பரவாயில்லடா, நல்லா முன்னேறிட்டா, பயங்கரமா வாட்ச் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாய் பேச முடியாதவனோட கடைக்குள்ள போறான். ஆக்சுவலா இப்பதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. ஃபியூச்சர்ல நம்ம ஜின் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் விற்கிற இல்லீகலான பிசினஸ் பண்றான்ல, அதுக்கான முக்கிய காரணமே அதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு வச்சது இந்த வாய் பேச முடியாதவன் தான். அதனால தான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு இடத்துல இருந்து இவனுக்கு பிஸ்டல் வந்த மாதிரி நம்ம காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ரோஸ் இருப்பாள்ல, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஜின்னை பாக்குறதுனால அப்படியே ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. நல்ல வேலை நீங்க மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு இறந்து போயிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஆக்சுவலா நம்ம ஜின்னை வந்து ரோஸ்க்கு பிடிக்கும் போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வாய் பேச முடியாதவன் நம்ம ஜின் கிட்ட வந்து சைன் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்கான். என்னோட இந்த வெப்பன்ஸ் எல்லாம் விற்கிற பிசினஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு, வேணும்னா நீயும் என் கூட வந்து இந்த பிசினஸை கண்டினியூ பண்ண, ஏன்னா இப்போ நீயும் எந்த வித வேலையும் பண்ணல, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணா நிறைய லாபம் கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லாம இப்போ நான் இல்லீகலான வெப்சைட்ல கூட இந்த வெப்பன்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல எனக்கு முழுக்க ஹெல்ப் பண்றது என்னோட பிரதர் தான். அவன் எனக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றான். ஹேக்கிங்லாம் கூட அவனுக்கு தெரியும் போல. அது மட்டும் இல்லாம நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு பிஸ்டல் வந்துச்சு. அந்த பிஸ்டலை நான் அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி டேபிள்ல வச்சுட்டு போயிருந்தேன். ஆனா நான் அவனை கூட்டிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது அது ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. கண்டிப்பா இவ்வளவுதான் இருக்கணும். ஆனா இவளுக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண தெரியும்? ஒருவேளை இந்த கன் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது அவளுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஜின்னும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஸோ இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜின்னோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கல்ல, அப்ப யாரோ ஒருத்தங்க அவங்களோட மூச்சு அழுத்தி சாகடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. யார் அது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது பேல் தான். ஸோ அந்த பாம்பு வெடிச்ச இடத்துல அவன் சாகல, அதனால அவன் உயிரோட வந்துட்டான். ஸோ உயிரோட வந்தது மட்டும் இல்லாம கடைசியா நம்ம ஜின் கிட்ட சொல்லியிருப்பான்ல, என்னை இங்கேயே கொன்று இல்லைன்னா அவனோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம ஜின்னை பழி வாங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் அவனோட அம்மாவை கொலை பண்றான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவனோட டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே மீட் பண்றான். அவங்க எல்லாருமே நம்ம பேல் உயிரோட இருக்கிறத பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஜின்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே சாகடிக்கிறதுக்கு இவங்களும் நம்ம பேலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பட் இருந்தாலும் ஒரே ஒருத்த மட்டும், நீங்க என்ன மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல, பெரியவங்க அப்படின்னா கூட ஓகே, ஜின்னோட அண்ணன் பொண்ணு பாவம், அவ எவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா, அவளை எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டேய் பழி வாங்குறதா இருந்தா எல்லாத்தையுமே பண்ணி தாண்டா ஆகணும், உனக்கு ஒரு பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசும்போது, நீங்க சொல்றத பண்றேன், என்னோட பொண்ணுக்கு மட்டும் ஏதோ ஆச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தோட பேசுறான். ஸோ அடுத்த சீன்ல தான் நம்ம ஜின்னோட அம்மா அந்த ஃபியூனர்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஜின் போயிட்டு அவனோட அண்ணன் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி அம்மா இறந்து போனதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அவனோட அண்ணன் வந்து அதை பெருசா எடுத்துக்காம அவனை போட்டு திட்டிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜியோன் அந்த இடத்துல இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாங்க. நீங்க 2 பேரும் வீட்டில் இருங்க, இங்க பண்ண வேண்டிய முறை எல்லாமே நாங்க பண்ணிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க 2 பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம லீ வந்து இந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்து அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்திருப்பான்ல, அப்புறம் அவங்க 2 பேரையும் அப்படியே மெத்தைக்கு கூட்டு போயிருப்பான். என்னோட ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ஒருத்தங்க கிட்ட கூட்டிட்டு போயிருப்பான். ஆக்சுவலா அங்க இருந்தது நம்ம பேல் தான். இந்த நேரத்துல அந்த வாய் பேச முடியாதவனை காட்டுறாங்க. இவன் வந்து அவனோட பிரதரை மீட் பண்றான். ஸோ இப்பதான் இந்த பிரதரை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. இவன் யாருன்னு ஞாபகம் இருக்குல்ல, பிரசன்ட்ல நம்ம ஜின்னோட வீட்டில் இருக்க அண்டர் கிரவுண்ட்ல பல வருஷமா வாழ்ந்துட்டு இருந்திருப்பான்ல, அந்த ஹேக்கர் தான் இவன். ஸோ ஆக்சுவலா இவன் வந்துட்டு இந்த வாய் பேச முடியாதவனோட தம்பி போல. இவனுக்கும் அந்த ஹேக்கிங் சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் தெரியும். இப்போ வந்து இவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருப்பான் அவனோட அண்ணன். இப்போ இன்னொரு பக்கம் மாடிக்கு போன நம்ம ஜியானோட பேரண்ட்ஸ் காட்டுறாங்க. இவங்க 2 பேரையும் கொடூரமா நம்ம லீயும் பேலும் கொலை பண்ணிட்டாங்க. 2 பேரும் அப்படியே ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இறந்து போயிட்டாங்க. ரொம்ப கொடூரமா இருக்கும். நம்ம ஜியானோட அம்மாவை கத்தியால வெட்டி கொண்டுட்டு அந்த கத்தியை கொண்டு வந்து அந்த ஹஸ்பண்டோட கையில வச்சு அதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்டை தூக்கி கீழே போட்டுறாங்க. ஏன்னா அந்த ஹஸ்பண்ட் வந்து தன்னோட ஒய்ஃபை கொண்டுட்டு அப்புறம் கில்ட்டான ஒரு ஃபீல் எல்லாம் கீழே குதிச்சு இறந்து போன மாதிரி இவங்க செட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பேல் மறுபடியும் உயிரோட வந்து ஜின்னோட ஃபேமிலியில இருக்க 3 பேரை கொண்டுட்டான். இன்னும் மிச்சம் இருக்கிறது நம்ம ஜின்னும் ஜியானும் மட்டும்தான். அப்புறம் இவங்க 2 பேரும் வீட்டில் இருக்கும்போது நம்ம ஜின்னுக்கு அவனோட ஆள் யாரோ ஒருத்தன் கால் பண்ணி இந்த மாதிரி ஃபியூனரல் நடந்துட்டு இருக்க இடத்துக்கு லீ போயிருக்கான், என்னன்னு தெரியல, மேபி அவங்க 2 பேரோட உயிரும் ஆபத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா பேல் வேற உயிரோட இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம ஜின்னுக்கு வந்து செம்மையா ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா பேல் இறந்து போயிட்டதா தான் இவன் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அவன் இப்போ உயிரோட இருக்கிறத நினைக்கும் போது இவனால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் உடனடியாக நம்ம வாய் பேச முடியாதவனுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான், நான் இந்த மாதிரி ஒரு அவசர வேலையா வெளியே கிளம்புறேன், நீ என்னோட வீட்டுக்கு வந்து ஜியானை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை சொல்லிட்டு அவன் வேகமாக கார்ல போயிட்டு இருக்கும்போது அவனோட அண்ணனுக்கு வேற விடாம கால் பண்ணிட்டே இருக்கான், எட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கான். இந்த சேம் டைம்ல தான் நம்ம ஜியானை கொலை பண்றதுக்காக அந்த பாபிலோன் டீம்ல இருக்க ஒரு ஆள் வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த பாபிலோன் டீம்ல இருக்க ஆளுங்களும் நம்ம பேலுக்கு சப்போர்ட் பண்றவங்க தான். அதனால தான் இவளை கொலை பண்றதுக்கு அந்த டீம்ல இருந்து ஆளுங்க வந்திருப்பாங்க. ஸோ கரெக்டாக ஒருத்தன் கொலை பண்ண வரும்போது அந்த வாய் பேச முடியாதவன் அங்கே வந்து காப்பாத்திருப்பான். பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்து லீயும் இன்னொருத்தனும் வந்திருப்பாங்க. அவங்க கையால் அவன் இறந்து போயிடுவான். இந்த நேரத்தில் தான் நம்ம ஜின் கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பாபிலோன் டீம்ல இருக்க ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அவனை சுத்தி வளைச்சிருப்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஏற்படுத்தி.
பயன்படுத்தி. அதுக்கப்புறம் எல்லாருமே விடாம ஷூட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜின் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி பக்கமா வரும்போது அவன் அப்படியே பின்னாடி பக்கமா இருந்து ஒரு பயங்கரமான கன் எடுத்து எல்லாருமே ஷூட் பண்ண ஆரம்பிப்பான். அங்க இருந்த எல்லாருமே கொண்டுட்டான். இந்த மாதிரி தான் அந்த இடத்துல இருந்து நம்ம ஜின் தப்பிச்சிருக்கான். இந்த நேரத்துல நம்ம ஜியானும் பாத்தீங்கன்னா லீ கிட்ட இருந்து அப்படியே குதிச்சு போய் ஓடி தப்பிப்பால. அந்த நேரத்துல தான் கார் வந்து அவளை இடிச்சிரும். இந்த சேம் டைம்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வாய் பேச முடியாதவன் நடத்திட்டு இருக்க அந்த கடைக்குள்ளேயும் ஒரு சில பேர்லாம் போறாங்க. அந்த பாபிலோன் டீமை சேர்ந்த ஆளுங்க தான். இவங்க எல்லாரும் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜின் அடிக்கடி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். அதனால இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாபிலோன் டீம்ல இருக்க ஆளுங்க வந்திருக்காங்க. சோ இங்க வந்து இங்க இருக்க கன் எல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அவங்க செமையா ஷாக் ஆயிட்டாங்க. இவ்வளவு கன் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல இருந்து நம்ம ரோஸ் பாத்தீங்கன்னா ஒரு கன் எடுத்து அவங்க ரெண்டு பேருமே போட்டு தள்ளிட்டா. சோ இதுக்கப்புறம் இந்த இடம் யாரோட கைக்கும் கிடைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எரிச்சு விட்டுட்டு அங்க இருந்து போயிருப்பா. இப்ப அடுத்த சீன்ல நம்ம பசீனை காட்டுறாங்க. இவன் லாஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி ஏமாத்தி ஓடி போயிருப்பான்ல. இப்ப ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப கதவு திறந்து உள்ள போலான்னு சொல்லி பார்க்கும்போது டோர் வேற ஆல்ரெடி ஓப்பன்ல இருக்கு. உடனே இவனும் பயந்துகிட்டு அப்படியே அந்த கன் எடுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ள இருக்கிறது நம்ம ஜின் தான். லாஸ்டா அந்த பாபிலோன் டீமுக்கு எதிராக இவன் ஃபைட் போட்டு வந்திருப்பான்ல. அந்த நேரத்துல ஒரு புல்லட் இவனோட உடம்புல இறங்கி இருக்கும் போல. அதனால தான் அப்படியே முடியாத நிலைமையில நம்ம பசீனோட வீட்டுக்கு வந்திருக்கான். ஏன்னா இப்ப அவனை காப்பாற்றக்கூடிய ஒரே ஒரு ஆள் அவன் மட்டும் தான். சோ இதை பார்த்துட்டு நம்ம பசீனோ அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அந்த புல்லட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜின் மயக்கத்துல இருந்து கண் முழிக்கும் போது நீ தப்பு பண்ணிட்ட ஜின், அன்னைக்கு நீ பேலை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்க கூடாது. அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா அவனை அன்னைக்கே கொண்டிருக்கணும். இப்ப பாரு நீ அவனை கொல்லாம விட்டதுனால அவன் குடும்பத்துல இருக்க எல்லாருமே கொண்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹெல்ப் பண்றவங்களையும் அவன் கொண்டுருவான். அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, என்னால சாக முடியாது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியுது பசீன், உன்னோட நிலைமை புரியுது. ஆனா இப்போ எனக்கு உன்னை தவிர வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு பிஸ்டல் மட்டும் கொடு, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். என்னதான் இருந்தாலும் நம்மளோட உயிர் நண்பனா போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்ம பசீன் வந்து ஒரு பிஸ்டலை கொடுத்திருப்பான். அதை வாங்கிட்டு தான் நம்ம ஜின் வந்து அன்னைக்கு நைட்டு ஜியான் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பான். அந்த இடத்துல கூட மார்ச்சரியில அவ அம்மா டெட் பாடியை கட்டி பிடிச்சிட்டு அவ இருந்திருப்பாள்ல. அங்க இருக்க எல்லாருமே கொண்டுட்டு நம்ம ஜியானை கூட்டிட்டு அவன் போயிருப்பான். கரெக்டா அவன் நம்ம ஜியானை கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போலான்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம பேல் அங்கேயே வந்துட்டான். அப்படியே வந்து கோவத்தோட நம்ம ஜின்னை பார்ப்பான். நம்ம ஜின்னும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பான். அப்ப அந்த பக்கமா நிறைய ஆளுங்க போவாங்களா, அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நம்ம ஜின் வந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறான். சோ இப்போ அடுத்த சீன்ல அந்த பாபிலோன் டீமோட ஹெட் தான் காட்டுறாங்க. அவர் தன்னோட ஃபேமிலியோட பயங்கரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஜின் வரான். வந்து அவர் கூட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜின் எடுத்த உடனே அந்த பிஸ்டலை மேல வச்சு நான் நினைச்சிருந்தா இந்த பிஸ்டல்ல இருக்க புல்லட்ஸை வச்சு உன்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாரையுமே கொண்டிருக்க முடியும். ஆனா என்னோட கோபம் உன் மேல கிடையாது, அந்த பேல் மேல தான். நான் அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே கொண்டிருக்கான் தெரியுமா. என்னோட வாய் பேச முடியாத ஃப்ரெண்டு, என் அம்மா, என் அண்ணி, அண்ணன் எல்லாருமே கொண்டுட்டான். இப்போ மிச்சம் இருக்கிறது நானும் என்னோட அண்ணன் பொண்ணு மட்டும் தான். நாங்க நிம்மதியா உயிர் வாழணும்னு நினைக்கிறோம். இதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்னோட வழியில வந்தான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கா இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹெட்டும் பாத்தீங்கன்னா கால் பண்ணி சொல்றான், ஜின் இந்த பிரச்சனையை இங்கே முடிச்சுக்கணும்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி நம்ம பேல் கிட்ட இவர் பேசும்போது அவன் பேசுறது கேட்காமே கட் பண்ணிட்டான். ஸோ மிச்சம் நம்ம ஜின்னையும் ஜியானையும் கொண்டா மட்டும்தான் அவனுக்கு கோவம் அடங்கும் போல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜின் இப்படி தனியா கஷ்டப்படுறதை பார்த்துட்டு பசீனும் அவன் கூட சேர்ந்துக்கிறான். இதுக்கப்புறம் என் உயிரை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, என்ன ஆனாலும் சேர்றா நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே தனியா ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல வீடு கட்டி அந்த வெப்பன்ஸ் எல்லாமே சேல் பண்ணக்கூடிய பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஜின் தனியா ஒரு வீட்டை கட்டியிருப்பான். அந்த வீட்டுக்கு நம்ம ஜியான் கூட போயிருப்பான். அதுக்கு நடுவில் நம்ம ரோஸ்க்கு வந்து பயங்கரமா ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பசீன் கத்து கொடுத்துட்டு இருந்திருப்பான். அவளும் டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே கத்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஜியானும் ஓரளவுக்கு நல்லா பெரிய பொண்ணா வளர்ந்துட்டால, அதனால கன்னெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் பாத்தீங்கன்னா அவளுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். தேங்க்யூ.